ஹாய் பாவனா. ஓய், சாரி, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. என்னது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா? நான் ஆஃப் அன் ஹவரா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? சாரி பாவனா, ஹாப்பி பர்த்டே. இது ரொம்ப முக்கியம். ஏன் இப்ப சொல்ற? இன்னும் 2 நாள் கழிச்சு பொறுமையா சொல்ல வேண்டியது தானே? அப்படி இல்லைம்மா, கொஞ்சம் வெளியே போயிருந்தேன், அதான் வேற லேட் ஆகிட்டு, பிஸியாக ஆகிட்டு. மறந்துட்டேன் அப்படிதானே? என் பர்த்டே கூட ஞாபகம் இல்லை உனக்கு? அப்படி இல்லை, நான் மறக்கலாம் இல்லை பாவனா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஈவினிங் மீட் பண்ணுறப்போ உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருந்தேன். போய் சொல்லாத, உனக்கு என் பர்த்டே ஞாபகமே இல்லை அப்படிதானே? ஞாபகம் இருந்தா என்ன இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சிருக்க மாட்டேன். நீ மாறிட்ட சஞ்சய். என்ன மாறினா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன கழட்டி விடலான்னு பாக்குறியா? சும்மா இரிட்டேட் பண்ணுற மாதிரிலாம் பேசாத. இப்போ உனக்கு அப்படிதான் தோணும். நான் தான் சொல்றேன் நீ மாறிட்டேன்னு. ஏய், என்ன இப்படி எல்லாம் கேட்குற? நான் அப்படி சொன்னேன்னா? வேற எப்படி கேட்க சொல்ற? முன்னாடிலாம் எத்தனை வாட்டி கேட்ப, நம்ம லவ் மேட்டர் எப்ப எங்க வீட்ல சொல்ல போற, எப்படி சொல்ல போறேன்னு. ஆனா இப்போலாம் மேரேஜ் பத்தி பேசினாலே தட்டி கழிக்கிற. See, I need some time. எனக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இதையே சொல்லுவ? நீ வெயிட் பண்ண சொன்னப்ப நான் வெயிட் பண்ணல. இப்போ உன்னால வெயிட் பண்ண முடியலன்னா கிளம்பு. விடு. நான் வெயிட் பண்ண சொன்னது எங்க அக்கா மேரேஜ் முடியணும்னு. அக்கா வீட்ல வச்சுட்டு நம்ம லவ் மேட்டர் எப்படி சொல்றது? மேரேஜ் முடிஞ்சு 8 மாசம் ஆகுது. இப்ப வரைக்கும் நீ எங்க வீட்ல வந்து பேச மாட்ற, என்னையும் எங்க வீட்ல சொல்ல விட மாட்ற. சரி, வெயிட் பண்றேன். ஆனா எவ்வளவு நாள்ல நீயே சொல்லு. அதாவது சொல்லுவியா இல்ல அதுவும் சொல்ல மாட்டியா? சி, அத கூட நாள் சொல்ல முடியல. அக்கா கல்யாணத்துக்கு கூட வராதவன் தானே நீ? அப்போ எனக்கு பெங்களூர்ல ஆபீஸ் மீட்டிங் இருந்துச்சு. கல்யாணத்தப்போ மீட்டிங்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்ட. அத கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா எங்க அம்மா அடிபட்டு வீட்ல படுத்து படுக்கையா இருந்தப்போ ஒரு வாட்டி கூட வந்து பார்க்கல நீ? அட்லீஸ்ட் ஒரு கர்ட்டசிக்காவது ஒரு தடவை வந்து பார்த்துருக்கலாம்ல. அவங்க கொஞ்சம் ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம் நினைச்சேன். எப்போ? சரி விடு, சும்மா நோயின்னு இருக்காது. போன வருஷம் இதே நாள் என் பர்த்டே அப்போ எங்க அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. இன்னும் வந்து பார்த்துட்டு இருக்கல நீ? அப்படிதானே? நான் பேசினாலே சலிச்சுக்கிற இப்பெல்லாம். போன பர்த்டேக்கு என்னெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? ஐபோன், கேண்டில் டின்னர்னு. ஆனா இப்போ பாரு, இவ்ளோ லேட்டா யாரோ மாதிரி ஒரு பேருக்கு வந்து விஷ் பண்றல. அதெல்லாம் பண்ணதான் தப்பா போச்சு. என்ன சொன்ன? என்ன நோண்டி கேள்வி கேட்குற? எல்லா வருஷமும் உனக்கு ஐபோன் வாங்கி தர முடியுமா? பணம் என்ன மரத்துலையா காய்க்குது? காடு பேத்திக்கிட்டு. சி, நான் என்ன அவ்வளோ சீப்பா போயிட்டா உனக்கு? நீ எனக்காக கொடுத்த சர்ப்ரைஸ் அண்ட் கேரிங் பத்தி சொன்ன. என்னவோ காசு பணத்துக்காக உன் பின்னாடி அலையிற மாதிரி பேசுற. சி. ஏய் பாவனா, சாரி, நான் அப்படி சொல்லல. சி, கைய விடு. முன்னால எப்படி இருந்த, இப்ப எப்படி மாறிட்டு பாத்தியா? நீ மாறிட்டு சஞ்சய். இப்ப கூட வெக்கத்தை விட்டு கேக்குறேன். இப்பவே வந்து எங்க அம்மா கிட்ட பேசு. நம்ம ஜாதி, மதம், ரிலேட்டிவ்ஸ்னு எதை பத்தி எனக்கு கவலை இல்ல. எங்க அம்மா ஓகே சொன்னா மட்டும் போதும். எங்க அம்மாக்கு கண்டிப்பா உன்னை பிடிக்கும்டா. புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இப்ப வேணாமே. நான் ஒரு பொண்ணு சஞ்சய், என்ன வீட்லயே வச்சிட்டு இருக்க மாட்டாங்க. உனக்கு நான் வேணும்னா இப்பயே வந்து பேசு. I love you too. சரி, நம்ம மேரேஜ் பத்தி வீட்ல பேசினியா? கொஞ்சம் வெயிட் பண்றா. எங்க அக்கா கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம லவ் பண்றத பத்தி பேசுறேன். சரி, எனக்கு ஒரு கிஸ் கிடைக்குமா? எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அப்ப மேரேஜ் வீட்ல நீ பேசுறியா இல்ல நான் வந்து பேசுவோம்? பெரிய மௌன ராகம் கார்த்திக். இன்னும் கொஞ்ச நாள் தான்டா. அக்கா கல்யாணம் முடியட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரி, என் பர்த்டே கிஃப்ட் எங்க? உன் கண்ணை மூடு. எதுக்கு? நீ கண்ணை மூடு சொல்றேன். ம்.
ஆமா எனக்கா? உனக்கு தான். சூப்பரா இருக்கு. தேங்க் யூ. என்ன மச்சான், லவ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எப்ப கல்யாணம் பண்ண போற? நீ வேற மச்சி கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கு. அவள் அக்காவுக்கு கல்யாணம் ஆகலை, ஆட்டுக்குட்டிக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்கு. மச்சான், அப்பையிலேருந்து அதான்டா சொல்றேன். முடிக்க வேண்டியதை முடிச்சா அதுவும் பின்னாடி சுத்து மச்சான். நீ ஏன் மச்சான் அப்படியே தூங்கிட்டு இருக்க? சி அப்படிலாம் பேசாத, அவன் நல்ல பொண்ணுடா. ஓ, உங்க காதல் தெய்வீக காதலோ? ஆமா, இன்னைக்கு உன் ஆளுக்கு பர்த்டே இல்ல, என்ன மச்சான் வாங்கி கொடுத்த? அவள் பெருசாலும் கேட்க மாட்டாடா, பானிபூரி கேட்பா, வாங்கி கொடுப்பேன். என்னது பானிபூரிய? பாப்பா காதலா இருக்கும் போல உன் காதலு. ஏய் மச்சான், இன்னைக்கு அவ பர்த்டேடா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி இதை பெருசா வாங்கி கூடாண்டா. அப்படிங்கிற அப்படிதான்றேன். ஃபோனு வாங்கி கொடுத்தான, ஐஃபோன் அப்படி ஏதாவது? ஐஃபோனா? நீ வேற, நான் வாங்குற சேலரிக்கு வந்து ஐஃபோன் அங்கேருந்து வாங்கி கொடுக்குறது. என்னுடைய வண்டிக்கு பெட்ரோல் போட காசு இல்லாமல் இருக்கும்போது இதுக்குள்ள ஐஃபோன் வரும். ஐஃபோன் தானே உனக்கு வேணும். நான் ஒரு பிளான் பண்றேன் இரு. ஹை, ஐபோனா? ஆமாம் எனக்கா? எனக்கு தான். சூப்பரா இருக்கு. தேங்க் யூ. உன் சிம்மை கொடு, நானே உனக்கு போட்டு தரேன். என்ன வீட்ல இருந்து இவ்ளோ மிஸ் கால் வந்திருக்கு? நான் கால் பண்றேன், இரு ஒரு நிமிஷம். ஹலோ. எத்தனை தடவை கால் பண்றது? என்னாச்சுடி? எதுக்கு இத்தனை வாட்டி கால் பண்ணிருக்க? முதல்ல சீக்கிரம் கிளம்பி வா வீட்டுக்கு. ஏன், என்னாச்சு? அம்மாவுக்கு ஆக்சிடென்ட். என்ன ஆக்சிடென்ட்டா? என்ன சொல்ற? நீ கிளம்பி வா ஃபர்ஸ்ட். என்னாச்சு? எங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட்டா, நான் உடனே கிளம்பணும். ஏய் இரு, நானும் வரேன். அம்மா, 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 என்னடி ஆச்சு? எங்கடி போன? உனக்கு எத்தனை தடவை கால் பண்றது? போன் எடுக்க மாட்டியா? ஹே, ஃபர்ஸ்ட் யார் இப்படி பண்ணான்னு சொல்லு. எப்படி ஆச்சு இப்படி? எந்த திருட்டு ராஸ்கல்னு தெரியல, அம்மாவோட செயின் திருடிட்டு போயிட்டானுங்க. கழுத்து அறுத்து ரத்தம் ஊத்தி கிடந்தாங்க அம்மா ரோட்ல. ஹாஸ்பிட்டல் இம்மீடியட்டா சேர்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். மச்சான், ஐபோன் கிடைச்சிருச்சுடா. எட்ரா வண்டிய. எப்படா? எட்ரா மச்சான், எட்ரா. போயிட்டு அந்த அம்மாட்டின்னு பார்த்து போ. அம்மா, 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 அந்த கோயில் எங்கம்மா இருக்கு? நீங்க நேரா போய் லெஃப்ட் திரும்பினீங்கன்னா அங்க ஒரு கோயில் இருக்கு, இந்த பக்கம் ஒரு கோயில் இருக்கு. யாராவது வாங்கல என் செயினை பறிச்சுட்டு போறானே. டேய் குடுத்துடுறா டேய். ஐயோ டேய், என்ன வேலைடா பார்த்துருக்க? தினைக்கும் அந்த அம்மாவுக்கு ஏதோ அடிபட்டு உயிர் சேதம் ஏதோ ஆயிருந்தா, அதுக்குள்ள அந்த அம்மா என் முகத்தை பார்த்துட்டாங்க தெரியுமா? ஏய் ஓட்ரா, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அந்த இடத்துல சிசிடிவி கூட கிடையாதுடா. அந்த அம்மாவை இனிமே நீ பார்க்கலாம் மாட்ட, வருத்தலாம் படாத சரியா? ஐபோன் கேட்ட, கிடைச்சது இல்ல, போய் உன் ஆள் கூட சந்தோஷமா இரு சரியா? டேய் போடா, அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னடா பண்றது? இது எவ்வளவு பெரிய பாவம்டா. ஏய் மச்சான், இந்த பாவம் புண்ணிய கர்மலாம் நம்புறியா நீ?
உனக்கு தேவை ஐபோனு, காசு இல்லைன்னு கிடைச்சுதா, அப்புறம் என்ன விடு மச்சான். வா, எனக்கு ஒரு வண்டியில மாதிரி ஏறு. இருக்குடா. நான் வந்து அதை கடனாக வச்சுக்கிறேன். என்ன கடனோ பாவமோ எல்லாம் என் தள்ளே விடிட்டோம். வா, வந்து வண்டியில உட்காரு. அம்மா 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 என்ன பாருமா. அம்மா அம்மா என்னம்மா ஆச்சு? என்னம்மா ஆச்சு? அம்மா என்னடா சீக்கிரம் வந்துட்ட? ஒன்றும் இல்லைம்மா. பாரு, மாப்பிள்ளை போட்டோ எல்லாம் வந்திருக்கு. இதுல யாரை உனக்கு பிடிக்குதுன்னு சொல்லு. நீ பார்த்து எது சொன்னாலும் எனக்கு ஓகே தாம்மா. யாரு நல்லா இருக்காரா? உனக்கு ஓகே தானே? காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் பா, நான் என்ன voice-மா உனக்கு? நீ பாடகி ஆயிருக்க வேண்டியது. மிஸ் ஆயிடுச்சு. Super voice-மா. விளையாடுவேன், உன் மடி மீதுதான் கண் மூடுவேன். காதோடு முத்தான முத்தாரமே. மச்சான், இந்த பாவம் புண்ணியம் கர்மெல்லாம் நம்புறியா நீ?